நான் சொன்னேன்னே எனக்கு ஃப்ரெண்டு பிடபிள்யூவில் வேலை செய்கிறாங்க மக்களை. அவங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு எனக்கு. அது மாதிரி அவங்களுக்கு ஒன்றுனா நானும் விட மாட்டேன், எனக்கு ஒன்றுனாலும் அவங்க விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு தான் நாங்கள் இருந்தோம். அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு தேவை, அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் ஆக வேண்டியது இருந்துச்சு. அவங்க ஆக வேண்டிய காரியங்களுக்காக என்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க. நானும் அவங்களுக்கு அந்த காரியத்தை அவங்களுக்கு இது பண்ணி கொடுத்தேன். அந்த ஹெல்ப் மூலிமா அவங்க வந்து எல்லாத்துக்கிட்டையும் ஃப்ரீயாக பேசுவாங்க. நல்லா என்ன படித்தவங்க தானே, எல்லா இடத்துலையுமே அவங்க கூட வேலை செய்கிறவங்களாம் 100க்கு 80 பேர் ஆம்பளையாக தான் இருப்பாங்க. அதில் 20 பேர் தான் பொம்பளைங்களாக இருப்பாங்க. ஆனால் எல்லாத்துக்கிட்டையும் அவங்க நல்லா பேசுவாங்க. அப்போ இது பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் என்ன ஆகிப்போச்சு, இந்த பக்கம் வந்து நான் குடிச்சு கொடுத்த ஒருத்தர், அவருடைய மனைவி பிள்ளைங்க, இந்த பக்கம் இவங்களோட என் ஃப்ரெண்டோட மனைவி ஹஸ்பண்டு பிள்ளைங்க எல்லாம் வந்து எப்படியாவது என் கணவனை காப்பாற்றி கொடுன்னு இந்த பொம்பளை, என் மனைவியை காப்பாற்றி கொடுத்துன்னு இவங்க எல்லாம் வந்து இது தினமும் சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா என் காலில் வந்து 2 பேரும் மாறி என் காலில் விழுந்து என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டாங்க மக்களை. அப்போ ஒரு நாள் வந்து வீட்டுக்கு சும்மா வந்து என்னை தொந்தரப்படுத்துகிறாங்களே, அழுகிறாங்களே, குடும்பமே வந்து அழுதுட்டுருக்குது. அப்போ ஒரு நாள் எங்கள் கடைக்கு நாங்கள் டெய்லர் கடை வச்சுருந்தோம். டெய்லர் கடைக்கு அவங்க வருவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஒரு டீச்சர் தான். அவங்க வந்து என் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப இவங்க அந்த ரோடு கிராஸ் பண்ணி அந்த ரோட்டில் போயிட்டுருக்குறாங்க. அப்போ இவங்க பார்த்துட்டாங்க. அப்பவும் நான் சொல்கிறேன், அவங்க மேலே எந்த குற்றமும் கிடையாது. அவங்க நல்லா அவங்க எனக்கு தெரியும்னா நீங்கள் என்ன அவங்க ஃப்ரெண்டு மேலே இவ்வளோ அன்பு இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிறீங்க, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அவங்க அவங்க இப்படின்னு சொல்லி இவங்க எல்லாமே எனக்கு என்னென்னமோ பிரெயின் வாஷ் பண்ணாங்க. ஆனால் நான் அதுக்காக எந்த ஒரு இதுவுமே நான் பண்ணலை. கடைசியில் நானும் அந்த அம்மா வீட்டுக்கு வர வேணாமேன்னு சொல்லிட்டு நான் கடையில் உட்காந்து அங்கேயே உட்காந்து பேசிகிட்டு இருந்தது இவங்க பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, என் மேலேயே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க குற்றவாளியாக இவங்கெல்லாம் சேர்ந்து கூட்டுக்காரவாளி தான் சொல்லி எங்கள் மேலே குற்றப்படுத்திட்டு அங்கே அதுக்கப்புறம் என்கிட்ட பேசவே இல்லை மக்களை. அங்கேருந்து இப்போ நானும் எத்தனையோ தடவை அவங்களுக்கு வந்து என் மேலே என்ன குத்தமும் இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணேன் அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு. ஆனால் அவங்க அது என்னை கேர் எடுத்து கூட கேட்கல, காது கொடுத்து கூட அவங்க வாங்கிக்கல அதை. ஆனால் இன்னும் மட்டும் அந்த வடுவுகள் என் மனசில் இன்னும் மட்டும் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. எனக்கு செத்தாலாம் மறக்க மாட்டேன். எனக்கு அவ்வளோ ஒரு உயிர் ஃப்ரெண்டு அவங்க, அவ்வளோ நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு. எனக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு. அவங்கள வந்து இவங்க 2 குடும்பமே சேர்ந்து எங்கள் 2 வச்சு பிரித்து வச்சுட்டு இன்றைக்கி இவங்களும் திருப்பிட்டு போகிறாங்க, அந்த அம்மாவும் திருப்பிட்டு போகுது. கடைசியில் நானும் அவங்களும் மூஞ்சி கொடுத்து பேசாத அளவுக்கு இருக்கிறோம். ஆனால் என் மேலே எந்த குற்றமே இல்லைன்றதை அவங்களுக்கு என்னால் நிரூபிக்க முடியாமல் சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்க மக்களை. இதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறது, நீங்கள் தான் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. அதனால் முடிஞ்சால் அவங்களுக்கு தெரியும், இந்த வீடியோனாச்சும் அவங்க பார்ப்பாங்க. அது என் மேலே எந்த கடைசி மட்டும் நான் அவங்களுக்காக போராடணும் இல்லையா, அவங்களுக்கு கொடுத்து எந்த விதமான தவறான எந்த காரியத்தையுமே நான் அவங்ககிட்ட 2 பேர்த்து குடும்பத்தில் நான் பேசுனதே கிடையாது. 2 குடும்பம் வந்து என்கிட்ட பேசுச்சு, ஆனால் நான் யார்கிட்டையுமே போய் அவங்களுக்கு வந்து பேசவே இல்லை. ஆனாலும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, என் மேலே தான் எல்லா குற்றங்களும் கொண்டு வந்து வச்சுட்டு மற்றவங்ககிட்டலாம் ஃபோன் பண்ணி இந்த பொம்பளை எப்படி, இந்த எஸ்தர் அப்படின்னு சொல்லி அவங்க பேசினா. ஆனால் நான் எதை கொடுத்து அவங்களுக்கு கொடுத்து தவறாக பேசவே இல்லை. ஆனாலும் என் மரணத்துக்கு முன்பாக அவங்ககிட்ட ஒரு நாளாவது நான் பேசணும். ஏன்னா என் மேலே எந்த குற்றமே இல்லைன்றதை அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்களுக்கும் அது பாவம், எனக்கும் அது மன உளைச்சல். அதுக்காக நான் ரொம்ப முயற்சி பண்ணியிருக்கேன் மக்களை. ஆனாலும் நீங்கள் வந்து இதுக்காக என்ன செய்யலாம்னு நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும் மக்களை.